ஃபோட்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன், அப்புறமா இது பண்ணிக்கலாம். ஃபோட்டோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும். கொஞ்சம் குழம்பு ஊற்றுமா, சிக்கன் வைமா. போகுது, நீ அங்கே கை இப்படி அடிக்கும்போது சுடும், ஓவராக ஹீட் ஏறும். அதுக்கு தான் அந்த கிரைனைட் ஜில்லுன்னு இருக்கும். அப்படி கை வச்சோம்னா அந்த ஹீட்டை உடனே அது இழுத்துரும், கை சுடாது. இப்போ இப்படி தட்டிட்டு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ஃபோட்டோ? நீங்கள்லாம் யாராவது போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? இந்த மாதிரி டேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்திருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குருமா இதோ புரோட்டா. எனக்கு நிறையா வேலை இருக்குது, ஆனால் இது எப்படி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் அவங்க கூட இப்போது நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி எப்போவுமே இதில் இருக்கும்போது நல்லா ஊற்றணும். குழம்பு வந்து நல்லா அப்படி ஊற்றிட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ் நல்லா அப்படி பூ மாதிரி வெந்திருக்கு. அப்படியே புரோட்டா வந்து சும்மா அப்படி இழுத்தீங்கன்னா பூ மாதிரி வரும். எப்படி வருது பார்த்தீங்களா? சாப்பிட போல தோணுதா? அடுத்து சிக்கன் உடைச்சிருவோமா? ஓகே, இப்போ எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? சாப்பிடலாமா? பெருமைக்கு சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே போட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதில் கேமராமேன் பின்னாடி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஹலோ, இது கேமராமேன் கூப்பிட்றேன். ஹலோ, ஓகே தானே? நல்லா மெதுவாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சூப்பர் டாடி, சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி போட்டால் நார்மலாக ஒரு 4 புரோட்டா சாப்பிடக்கூடிய ஆள் 10 புரோட்டா சாப்பிடலாம். இப்படி இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பெரிய கல் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்கு. முட்டை வந்து 1 கிலோவுக்கு 2 முட்டை கணக்கு பண்ணி போடுறேன். வீட்டுக்கு இந்த ரவுண்டில் அப்படி போடுறோம், கடையில் அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்க. முட்டை அப்படிலாம் உடைக்கிறதுலாம் பார்த்து உடைக்கணும், எல்லாரும் உடைக்க முடியாது. கீழே தட்டும் போது லைட்டாக உடஞ்சிரும், அப்புறம் கையில் லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, இப்போ எக்கு போட்டாச்சு. அடுத்து இது வந்து என்னன்னா ஆப்ப சோடா மாவு. இது சும்மா லைட்டாக போடணும். புரோட்டாங்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் எல்லாத்தையும் லிங்க்டாக கரெக்டாக சேர்க்கணும். இப்போது ஆப்ப சோடா மாவு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம்? பால். பேப்பர் இது கட் பண்ணது பிளாஸ்டிக்கு தனியாக எடுத்துட்டேன். இப்போ பால் வந்து கிட்டத்தட்ட 6 லிட்ரு மேக்ஸிமம் கொஞ்சம் தான் நிறுத்துகிறேன். அப்புறம் டேஸ்ட்டு கொஞ்சம் மாற்றிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அடுத்து சால்ட்டு 3 கிலோ 1 ஸ்பூன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்து போடணும், ரொம்ப ஜாஸ்தி போட்டுக்கூடாது. அடுத்து ஸ்வீட் சக்கரை. நேற்று ரேஷன் இப்போ வாங்கி வச்சுருக்காங்க நினைக்கிறேன், நிறையா இருக்குது.
கிலோவுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை. என்னென்னா உங்களுக்கு நல்லா கலர்ஸ் கொடுக்கும் பரோட்டாவுக்கு. டேஸ்ட் கொஞ்சம் இது இனிப்பு இருக்கும், ஆனால் கொஞ்சம் கலர்ஸ் கொடுக்கும். நெய் வந்து நம்ம கொஞ்சம் மாவு பிணையும் போது இதில் கொஞ்சம் எண்ணெயை போட்டு அப்படி லைட்டாக அதை சுற்றி எண்ணெயை தடவிடணும். ஏன்னா ஃபேன் ஓடுறதுனால மாவு காயக்கூடாது, அதுதான் எண்ணெயை போட்டு வைக்கணும். எண்ணெய்னா எஸ்விஎஸ் கடலை எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் பண்ணலாம். நான் புரோட்டா பண்ணுறது இல்லை, அதான் அவ்வளோ இதாக பண்ண முடியாது. பண்ணலாம். அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு அதில் நைஸாக தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக விட்டுருவோம். இது நான் பெருசாக விட்டுருவேன், சப்பாத்தி கட்டைக்கு செட் ஆகாது. இந்த கடைக்கு தான் கரெக்டாக செட் ஆகும். நான் சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு இதே மாதிரி மாவு நல்லா பிணையணும். ஒரு 1/2 hour தாராளமாக எடுக்கலாம். அந்த 1/2 hour மாவு நல்லா பிணைஞ்சு இந்த மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கணும். மாவு பிணைஞ்சு வரும்போது அது ஓட்டமா ஆமாங்க. பார்த்து மாதிரி லைட்டாக கிச்சனில் ரெடி பண்ணுங்க. வந்தா இந்த இடமா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைங்க. வந்து பன் புரோட்டா எக்ஸ்ட்ரா இதை அப்படியே மேலே மேலே எடுத்து வச்சுட்டு ரெடியா? எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து கையில் பிடிச்சோன்னா பிஞ்சு விழுந்துடும். அந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்படி பண்ணி வச்சிடணும். ஏற்கனவே போயிடுச்சு, பையன் டேஸ்ட்டுக்கு போயிட்டாரு. இப்போ உங்களுக்கு நான் டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா? அதை சொல்லிடுறேன். இதில் தோசை இதில் வந்து கையில் அப்படி தட்டி போடுறது தான் நல்லது. நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு உருட்டி போடுறது வந்து அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கையிலேயே தட்டி போடணும். ஓகே, நல்லா வேக்கடாயிடுச்சா? இதுதான் பன் புரோட்டா. வாமா வானா கூப்பிடுவாங்க, கூப்பிடாமையா அப்புறம் கூப்பிடுறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டோ க்ளோஸ் பண்ணிடுறேன், அப்புறமா இது பண்ணிக்கலாம். புரோட்டா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்படி இருக்கணும். கொஞ்சம் குழம்பு ஊற்றுமா, சிக்கன் வையுமா? போகுது. நீ அங்கே கை இப்படி அடிக்கும்போது சுடும், ஓவராக ஹீட் ஏறும். அதுக்கு தான் அந்த கிரைனைட் ஜில்லுன்னு இருக்கும். அப்படி கை வச்சோம்னா அந்த ஹீட்டை உடனே அது இழுத்துரும், கை சுடாது. இப்போ இப்படி தட்டிட்டு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா புரோட்டா? நீங்களாம் யாராவது போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? இந்த மாதிரி டேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்திருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குருமா இதோ புரோட்டா. எனக்கு நிறையா வேலை இருக்குது, ஆனால் இது எப்படி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் உங்கள் கூட இப்போது நான் அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி எப்போவுமே இதில் இருக்கும்போது
நல்லா ஊற்றணும். குழம்பு வந்து நல்லா நல்லா அப்படி ஊற்றிட்டு சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ் நல்லா அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு. அப்படியே புரோட்டா வந்து சும்மா அப்படி இழுத்தீங்கன்னா பூ மாதிரி வரும். எப்படி வருது பார்த்தீங்களா? சாப்பிடலாம் போல தோணுதா? அடுத்து சிக்கன் உடைச்சிருவோமா? ஓகே. இப்போ எப்படி இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கா? ம், சாப்பிடலாமா? பெருமைக்கு சொல்லக்கூடாது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நானே போட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதில் கேமராமேன் பின்னாடி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ஹலோ, இது கேமராமேன் கூட்டுறேன். ஹலோ, ஓகே தானே? நல்லா மெதுவாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். சூப்பர் டாடி, சூப்பராக இருக்குது. இது வந்து இந்த மாதிரி போட்டால் நார்மலாக ஒரு 4 புரோட்டா சாப்பிடக்கூடிய ஆள் 10 புரோட்டா சாப்பிடலாம். இப்படி இருக்கணும். சிக்கன் பீஸ் புரோட்டோ எல்லாம் ரெடி. இன்றைக்கி சிம்பிளாக பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க போட ஆரம்பித்தேன். கொஞ்சம் இதெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்காக நான் இதை கொடுக்குறேன். ஓகே, பாய்.